ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா கொள்ளை நோயின் கொடூரம் என்றைக்குத்தான் முடிவு பெறுமோ? எப்போது உலகத்தார் அனைவரும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவார்களோ என்று நாம் எல்லாம் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய திருப்பலிக்கு முதல் வாசகமாக அமைந்துள்ள எரேமியா இறைவாக்கினர் நூலின் 14ஆம் அதிகாரம் நமக்கு பல்வேறு விளக்கங்களை அளிக்கின்றது. வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர்களை ஒழித்து விடுவேன் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு அன்று உரைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றாரோ என்று தெரியவில்லை. 14ஆம் அதிகாரம் 12வது வசனம்: வயல்வெளிக்கு சென்றால் வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் பசியால் நலிந்தவர்கள், ஒரு பக்கம் இறந்தவர்களின் பிணங்கள், இன்னொரு பக்கம் வாழ்கின்றவர்கள் பசியால் நடைப்பிணங்களாக உலா வருகின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியாது திகைக்கின்ற இறைவாக்கினர் எரேமியாவை நாமும் இந்த சூழ்நிலையில் ஒத்திருக்கிறோம். இந்த துன்பங்களை எல்லாம் சந்திக்கின்ற இறைவாக்கினர் என்ன செய்கின்றார் என்று பாருங்கள். முதலில் அழுகின்றார், பிறகு கேள்வி கேட்கின்றார் ஆண்டவரை, அவரோடு வாக்குவாதம் செய்கின்றார், இறுதியாக ஜெபிக்கின்றார். இறைவாக்கினர் அழுவதை பாருங்கள். இன்றைய வாசகம் அவ்வாறுதான் தொடங்குகிறது. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும், ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கொள்ளை நோயினால் எத்தனையோ பேர் கண்ணீர் விடுகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும். தொடர்ந்து மக்கள் துன்புறுகின்றார்கள், இறக்கின்றார்கள். இவையல்லாமல் திடீர் நோய், விபத்து, வாழ்க்கை சுமைகள், ஏமாற்றங்கள், தனிமை, இழப்பு, வேதனை, வலி. ஏன் இந்த துன்பங்கள் என்று கேட்கின்ற நமக்கு பதில் கிடைக்காதா? இறைவாக்கினரோடு சேர்ந்து நாமும் இன்றைக்கு ஆண்டவரை கேட்கிறோம். 19வது வசனம்: யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாகாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, குழப்பமாக இருக்கிறது. நீர் என்னதான் செய்ய நினைக்கின்றீர்? நீர் ஒன்றுமே செய்வதாக தெரியவில்லையே. உம் மக்களை கைவிட மாட்டேன் என்று பல முறை நீர் வாக்குறுதி அளித்தீரே. யூ சீம் டு பி ஆப்சென்ட் வித்தவுட் லீவ். விடுமுறை எடுக்காமல் நீர் எங்களிடையே இல்லாமல் போய்விட்டது போல இருக்கிறதே. 14ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் கூறுவது போல, இஸ்ராயேலின் நம்பிக்கையே, எங்களுடைய நம்பிக்கையே, துன்ப வேளையில் எங்களை மீட்பவர் நீர்தாமே. நீர் ஏன் அந்நியரை போல இருக்க வேண்டும்? நீர் ஏன் வழிப்போக்கரை போல இருக்க வேண்டும்? எங்கள் வளமையில் மட்டும்தானா நீர் எங்களோடு இருப்பீர்? எங்கள் பிரச்சனையின் போது காணாமல் போய்விடுவீரா? சிறு பிள்ளையாக இருந்தபோது 6 லட்சணங்களில் நீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர் என்று படித்தோமே. நீர் எல்லாம் வல்லவர் என்று அறிக்கையிட்டோமே. நீர் இப்போது இருப்பது போல தெரியவில்லையே. ஒன்றும் செய்ய இயலாதவரா நீர்? 9வது வசனத்தில் இறைவாக்கினர் கூறுவது போல, நீர் ஏன் திறனற்ற ஒரு வீரரை போல காணப்பட வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேள்வி எழுப்புகின்றோம். பிரியமானவர்களே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கடவுள் அல்ல, அவர் இல்லாமல் இருப்பதல்ல. கடவுள் நம் மத்தியில் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாதவராக இருக்கிறார் என்றல்ல. உண்மையாகவே இந்த துன்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, வேதனைகளுக்கு, கண்ணீர்களுக்கு காரணம் பிரமாணிக்கமற்ற மக்கள், உண்மையை, நீதியை, அன்பை நாடாத மக்கள், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத மக்கள். இவர்கள் அத்தனை பேரின் பாவங்கள்தான் ஒரு விதத்தில் இந்த துன்பங்களுக்கு காரணம். இன்றைக்கு 10வது வசனம் குறிப்பிடுகின்றது, இந்த மக்கள் அலைந்து திரிய விரும்பினார்கள், அவர்கள் தங்கள் கால்களை கட்டுப்படுத்தவில்லை.
எனவேதான் ஆண்டவர் அவர்களை ஏற்கவில்லை. அவர்களின் தீமையை நினைவில் கொண்டு அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்கிறார். இணைச்சட்டத்திலே நாம் வாசிக்கிறோம், உடன்படிக்கையை நீங்கள் மீறினால் உங்களுக்கு எத்தகைய துன்பம் வரும் என்று 11ஆம் அதிகாரம் மற்றும் 28வது அதிகாரத்தில் அந்த மக்களுக்காக அன்றைக்கு கண்ணீர் விடுகின்ற இறைவாக்கினர் எரேமியாவிடம் ஆண்டவர் கூறுகின்றாராம். 11வது வசனம், இந்த மக்களின் நலனுக்காக நீ மன்றாட வேண்டாம் என்கின்றார். அவர்களுடைய நோன்பு காணிக்கைகள் எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்களுக்காக அவர்கள் திருத்தப்படுவதற்காக தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்கின்றார். பிரியமானவர்களே, பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள், மற்றவர்களுடைய பாவங்கள், உலகமனைத்தினுடைய பாவங்கள் என்பதை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். கடவுள் நம்மை விட்டு அகன்று போவதில்லை, நாம் தான் அவரை விட்டு அகன்று போகிறோம் நம்முடைய பாவங்களினால். யாக்கோபு திருமுகத்திலே வாசிக்கின்றோம், 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று. இன்னொரு பக்கம் மக்கள் துணிந்து பாவம் செய்வதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மக்களை தவறான வழியில் நடத்துகின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியலில் இருக்கலாம், திரைத்துறையில் இருக்கலாம், விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம். எரேமியா காலத்தில் இருந்த மற்ற போலி இறைவாக்கினர்கள், மற்ற தலைவர்கள், உங்களுக்கு பஞ்சம் வராது, கொள்ளை நோய் வராது, உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது என்று சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். அவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவர்கள் பொய்யை உரைக்கின்றார்கள். அவர்களை நான் அனுப்பவில்லை, நான் அவர்களுக்கு இதை சொல்லும்படி கட்டளையிடவில்லை, நான் அவர்களோடு பேசவில்லை. இப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன நேரும் தெரியுமா? அவர்கள் அழிவார்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல அடக்கம் கூட இருக்காது என்று உரைக்கின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற, வழிகாட்டும் நிலையில் உள்ள பிரபலங்களாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உரைப்பது, உங்களுடைய போதனையால், வாழ்க்கை முறையால் மற்றவர்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லாதீர்கள். இன்றைக்கு சிலர் நரகமே கிடையாது, எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யுங்கள் என்கின்ற தத்துவத்தை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது, நான் உங்களை அனுப்பவில்லை, நான் உங்களோடு பேசவில்லை, மக்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்பதுதான். இந்த தலைவர்களுடைய நடத்தையும் பேச்சும் தான் மற்றவர்களை பாவத்துக்கு இட்டுச் சென்று தண்டனைக்கு உரியவர்களாக்குகின்றது. இறைவாக்கினரின் கண்ணீரும் வாக்குவாதமும் வற்றி போய்விட்டதோ? ஜெபிப்பதை தவிர அவருக்கு வேறென்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த 14ஆம் அதிகாரத்தின் கடைசியில் இருக்கின்ற அவருடைய ஜெபத்தை பார்ப்போம். இந்த ஜெபத்தின் முதல் பகுதியில் இறைவாக்கினர் தாமும் மக்களும் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், அறிக்கையிடுகின்றார். 20வது வசனம், ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லா வகையான பாவங்களுக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும். தனது பாவங்களுக்காக, தன் மூதாதையரின் பாவங்களுக்காக, தன் நாட்டினருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்ட இறைவாக்கினர் எரேமியாவை பின்பற்ற வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன் 2000 ஆண்டு மார்ச் மாதத்தில் திரு அவை 2000 ஆண்டுகளாக செய்த அத்தனை பாவங்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தாட்சியோடு தெரிவித்தாரே, அந்த மனநிலையோடு இன்றைக்கு இந்த துன்பச் சூழலில் நம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி ஆண்டவரை மன்னிப்பு கேட்போம். அடுத்ததாக இந்த வேண்டுதல் எவ்வாறு கேட்கப்படுகின்றது என்று பாருங்கள். தன்னுடைய துன்பத்திலிருந்தும் தன் மக்களுடைய துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக ஆண்டவருடைய மாட்சிமைக்காக, அவருடைய பெயருக்காக இறைவாக்கினர் இந்த வேண்டுதலை முன்வைக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டையும், ஆண்டவரே, உமது பெயரை முன்னிட்டு நீர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இதை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.
இறுதியாக துன்பங்கள் அச்சுறுத்துகின்ற நேரத்தில் யார் யாரிடமோ வீணாக அலைகின்ற மக்கள் மத்தியில் இறைவாக்கினர் நம் ஆண்டவர் மட்டுமே நமக்கு நல்லது செய்ய முடியும், நமக்கு நலமளிக்க முடியும், வேறு யாரும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது என்று அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகள் மழை தர முடியுமா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே என்கின்றார். 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆம் அன்பர்களே, மன்னிப்பு வேண்டுமா? நோய் நீங்கி நலம் பெற வேண்டுமா? ஞானம் வேண்டுமா? உற்சாகம் வேண்டுமா? புது தெம்பு வேண்டுமா? தனிமை நீங்கி நல்ல நட்பும் உறவும் வேண்டுமா? இறைவாக்கினர் எரேமியாவோடு சேர்ந்து நீர் மட்டுமே இதையெல்லாம் தரக்கூடியவர், உம்மையே நம்பியிருக்கிறோம் என்று நாம் அறிக்கையிடுவோம். நம்மில் பெரும்பாலோர் உண்மையாகவே இந்த நாட்களிலே நொறுக்கப்பட்டிருக்கிறோம். வேதனைக்கு மேல் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு சிலர் நினைக்கலாம், என்னை ஒன்றும் தாக்காது, எனக்கு யார் துணையும் தேவையில்லை என்று இருமாப்போடு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உன்னுடைய செயல்கள் அத்தனைக்கும் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். நீ தற்காலிகமாக நலமாக இருப்பது போல தோன்றலாம். எப்போது என்ன நேரிடும் என்று உனக்கு தெரியாது. நற்செய்தி மதிப்பீடுகளை மறந்து மனம் போன போக்கிலே நீ வாழ்ந்து கொண்டே இருந்தால் தீர்வு நாளை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்காதே. தொடர்ந்து கெட்டதையே செய்து கொண்டே நீ சென்றால் ஆண்டவருடைய ஆட்சிக்கு தடையாயிருப்பவர்கள், நெறி கேட்டோர்கள் அனைவருக்காகவும் தீச்சூளை காத்திருக்கிறது என்றுதான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அப்போது அத்தகையவர்களுக்கு அழுகையும் அங்கலாய்ப்பும் தான் இருக்கும். ஆனால் நேர்மையானவர்கள், ஆண்டவரை நம்பியிருப்பவர்கள் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி அழுது மன்றாடுவோம். நம் பாவங்களுக்காக, உலகனைத்தின் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். அவரையே நம்பி நிறைவாழ்வு பெற, முழுமையான நலம் பெற தொடர்ந்து வேண்டி காத்திருப்போம். ஆமென்.